இறை அடியோர்களுக்கு இறை அடியோனின் இனிய வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்குற கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில். இந்த அம்மன் கோயிலில் விழாக்கள் தொடங்கினதுக்கப்புறம் தான் மற்ற மாரியம்மன் ஆலயத்திலலாம் விழாக்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிறதில்ல. காரணம் களிமண்ணாலும் மண்ணாலும் இருக்கிறதுனால அது செய்கிறதில்ல. மற்றபடி இந்த ஆலய வரலாறு மிகவும் பழமையான வரலாறாக சொல்கிறாங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் உருவானதாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய விஜயநகர மன்னன் பேரரசர் போருக்கு போகும்போது செல்லுகின்ற போர் வெற்றி அடைந்தால் இந்த இடத்துல ஆலயம் கட்டித்தரதா வேண்டிட்டு போய் வெற்றியும் அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் ஆலயத்தை எடுத்து செஞ்சதாக சொல்கிறாங்க. அது ஆதி கண்ணனூர் மாரியம்மன் கோயில்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு பல பேர் பாத யாத்திரையாகவும் வராங்க. இன்னமும் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட வெறும் பாதத்தாலேயே பைபாஸ் ரோட்லேயே நடந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செய்கிறாங்க. மாவிளக்கு பூஜை, தீச்சட்டி எடுத்தல், அப்புறம் அக்னி அழகு போன்று பலவிதமாக மக்கள் அங்க பிரதிஷ்டம் எல்லாமே பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆலயமாக இது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முக்கிய பிரபலங்கள் கூட இந்த ஆலயத்துக்கு அடிக்கடி வரதா தகவல் வருது. இந்த சுற்று வட்டாரத்துலேயே அதிகமாக மக்கள் குவிகிற கோயில் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோயில் தான். அம்மன் சக்தி மிக பயங்கரமாக இருக்குது. அம்மன் பார்த்திங்க அப்படின்னா எந்த வேண்டுதலை வச்சாலும் அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றுறதுனால தான் இங்கே மக்கள் கூட்டம் அலமோதுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் தலைவாசல். ஆரம்பத்தில் இந்த வழியாக தான் போயிட்டுருந்தாங்க. அம்மன் தேர் இப்போ புதுசாக கோபுரமும் வேலை நடந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ கொஞ்சம் மாதம் தான் ஆகுது. இந்த பாதை வழியாக தான் அம்மனை நேரடியாக தரிசித்துட்டு இருந்தோம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. இப்போ பாதைகளை மாற்றி கிழக்கு கோபுரம் வழியாக போகாமல் தெற்கு கோபுரம் வழியாக போகிற மாதிரி வகுத்துருக்காங்க. ஆனால் சுற்று வட்டார கூட்டம் எப்பயுமே இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வரதும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இங்கே கை, கால், கண் இந்த மாதிரி தகடுகளில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம வேண்டிக்கிட்டு உண்டியலில் போட்டோம்னா எந்த உருவம் பொறிக்கப்பட்ட தகடை போடுறோமோ அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் உடலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. உப்பும் மிளகும் கூட அம்மனுக்கு வாங்கி போடுவாங்க. மாதம் 2ஆம் தேதி தேர் திருவிழா எல்லாமே விமர்சையாக நடக்கும். அம்மனை அடிக்கடி சிலர் நேரில் பார்த்ததாகவும் இந்த சைடில் இருக்கிற மக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆதி காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட அம்மனை துப்பாக்கி எடுத்து பெண் என்று நினைத்து சுட்ட வெள்ளைக்காரனுக்கு குண்டு போய் அம்மன் மேலே விழுவாமல் மாலையாக விழுந்திருக்கு. சில ஆங்கிலேயர்களுக்கு கண் பறி போயிருக்கு. அதுக்கப்புறமா அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தவர் நேரடியாக அம்மனை பார்த்து அம்மன்கிட்டே தான் வரலாறை தெரிஞ்சிருக்கிறாரு. அந்த வரலாறில் அம்மன் ரேணுகா தேவியாகவும் பரசுராமன் அவங்களுடைய தாயாகவும் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்காலங்களில் எல்லாருமே இல்லாத சூழல தனிமையான நிலையில் வேப்ப இலைகளை கட்டிக்கிட்டு அம்மன் இங்கே காட்டில் தவம் பண்ணியிருக்காங்க. அப்போ அம்மை நோய் சில அசுர சக்திகளால் உருவாக்கப்பட்ட மாயை இந்த மாதிரி விஷயத்தில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அதை எப்படியாவது நம்ம சரி பண்ணுங்கிற எண்ணத்தில் அம்மன் அவதாரமாக எடுத்து மாரியம்மனாக மாறி அந்த நோய்கள்லாம் தீர்த்ததாக சொல்கிறாங்க. இது திருப்பதி போல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் இங்கே கட்டியிருக்காங்க. முடி காணிக்கை மண்டபம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முடி தானம் பண்ணுற இடம். இது எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அன்னதான கூடமும் இங்கே இருக்குது. எப்போ போனாலும் அன்னதானத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அன்னதானம் அளிக்கிறாங்க. எப்போ போனாலும் அன்னதானம் கிடைக்கும். வெளியிலேருந்து வரவங்க மக்கள் இந்த சாப்பாட்டுக்கு உணவுக்கு இங்கே பஞ்சம் கிடையாது. எனி டைம் எப்பயுமே அன்னதானம் வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி வெள்ளி செவ்வாய் மட்டும் அதிகப்படியான கூட்டங்கள் இந்த ஆலயத்தை நெருங்கும். அன்னைக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகலாம் அம்மனை தரிசிக்க. இன்றைக்கி நான் போன நேரத்தில் கூட்டம் இல்லை. கூட்டம் கம்மியாக இருந்தனால தான் அம்மனை தரிசிக்க முடிஞ்சது. ஆனால் வீடியோ எடுக்க முடியாது. உள்ளே செல்லுக்கு அலோடு இல்லை. இருந்தாலும் மற்ற பகுதிகளை அப்படியே வீடியோ எடுப்போமே என்று வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன்.
பாருங்கள், அன்னதான உணவு அருந்துவது போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே காவேரி ஆறு போயிட்டுருக்குங்க. ஆறு அங்கிட்டு போகுது. அதோடைய இன்னொரு கிளையாக அந்த ஆறு போயிட்டுருக்குது. அது கோயிலை ஒட்டி தான் போகும். ஆனால் முன்ன குளிக்க அலவுட் இருந்துச்சு, இப்போ குளிக்க விடுறதில்ல. ஏன்னா கொஞ்சம் ஆழம் பகுதி, திடீர்னு அதிகமாக அசம்பாவிதங்கள் நடக்கிறதுனால அந்த சைடு இப்போ விடுறதில்ல. இங்கேயே தொட்டி கட்டி குளிக்க வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் கோயிலுடைய பின்பகுதி கோபுரமும் கொடிக்கம்பமும். இதையே நான் தெரியாமல் தான் எடுத்திருக்கிறேன். தங்க கலசம் மின்னுகின்ற கோபுரமும் கொடிமரமும். அம்மன் தூரத்தில் இருக்காங்க. அந்த தீப ஒளி தெரியுது. சரியாக கவனிச்சா பார்க்க வாய்ப்பு இருக்குது. வீடியோ எனி டைம் யார் வந்தாலும் உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இலையை போட்டுருவாங்க, தண்ணி வச்சுருவாங்க, சாப்பாடு, ரசம், மோர், பொரியல், கூட்டுன்னு வரவங்களுக்கு வயிறு நிறையாவும் மன நிறைவாகவும் அன்னதானம் வழங்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஆதித்யப்பா குளம். தீசட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, அருள் அழைக்கிறது எல்லாம் இந்த குளம் தான். ஆதியில் இங்கேருந்து தான் அருள் பாலித்து இங்கேருந்து சாமி கோயிலுக்கு நடந்து போவாங்க. இப்போ இந்த தண்ணி இருக்கிறதால அதிக ஆழமாக இருக்கிறதுனால யாரும் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இது போட்டு வச்சுருக்காங்க. விசேஷ நாள்களில் இதை திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே பைபாஸ் ரோடு. இந்த குளத்து பக்கத்துலேயே அம்மன் ஊஞ்சல் ஆடுறது, அம்மனுக்கு தெப்பத்தேர் விடுறது எல்லாம் இந்த குளத்துல தான். பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. மேலேருந்து பார்த்தா கூட இந்த குளத்தில் இருக்கிற கோபுரத்தை பார்க்கலாம், தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோபுரத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குது. இதை நானே பல முறை உணர்ந்திருக்கேன். வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த ஆலயத்தை நோக்கி நீங்கள் வந்து தரிசிக்கணும். இது இந்த அறிவுரை அன்பு